வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஈவினிங் பெங்களூரில் ஈவெண்ட், அதனால் பெங்களூரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விஷ்ணு வந்திருக்காரு பெங்களூருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் சார். சார், முதல்ல பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். எதுக்குன்னு கெஸ் பண்ணுங்களேன். எதுக்கு? ஒரு வைல்டு கெஸ் கொடுங்க சார். தெரியலையே, சொல்லு. ஐடிசி டிவிடெண்ட் வந்துருச்சு. அப்பா. ஐடிசி டிவிடெண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் டிசிஎஸ் டிவிடெண்ட்டும் வந்திருந்தது, நாட்கோலியன் டிவிடெண்ட் வந்திருந்தது. கொஞ்சம் மந்த் முன்னாடி ஐ திங்க் கர்நாடகா பேங்க்லேயும் டிவிடெண்ட் வந்திருந்தது. இப்போ என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, இனி அடுத்துக்கு இதெல்லாம் டேக்ஸ் கேட்பாங்களே. டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க சார். அப்புறம் வர்ற அமௌண்ட் வந்து எங்களோட சேலரி ஸ்லாப்ல இன்க்ளூட் ஆகுமா? சேலரி ஸ்லாப்ல தான் இன்க்ளூட் ஆகும். அப்போ அதுக்கு நான் திருப்பியும் பே பண்ணணும்ல சார்? அதாவது 10% டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம். நீ எப்போதும் என்ன தெரியுமா, அந்த ஜியோட வியாதி உனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நீ எப்போதும் அந்த டாப் 1% பற்றியே நினைக்கிற. முக்கால்வாசி பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறோம். 12 லட்ச ரூபா பேக்கெட்லேயே இருக்க மாட்டோம். அவன் ரீஃபண்டு போட்டு வாங்கிக்க போகிறான். நீ எப்போதும் A1 மாதிரி பணக்காரனையே யோசிக்கிற. உன்னை தப்பாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், 24 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, 30% டேக்ஸ் கட்டினா தப்பு. அது கரெக்ட் சார். வாங்குற சம்பளத்துக்கு டேக்ஸ் கட்டுறோம், ஃபைன். டிவிடெண்ட் வந்ததுன்னா அதையும் கட்டுறோம் அப்படின்றப்ப தானே. அது என்ன ஓசிலியா வருது? இன்கம் தானே. ஓகே சார். அடுத்தது இந்த ஈரான் யூஎஸ்ஏ இஷ்யூ என்ன சார் நடக்குது? கோல்டு வந்து அந்த இஷ்யூவை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி 10 ரூபாய் ஏறுது, 15 ரூபாய் இறங்குது. மெயினாக அப்படின்ற மாதிரி இந்த யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் நடந்தோடனே ஒரு ஜம்ப் ஆச்சு. அப்படியே அங்கே ஸ்டடியாக இருக்குது. ட்ரம்ப்போட உத்தரவு செல்லாதுன்னு சொன்னது. ட்ரம்ப்போட உத்தரவு செல்லாதுன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்குது. ஈரான்லாம் குண்டு போடலாமா வேணாமா, குண்டு போடலாமா வேணாமான்னு சொல்லியிருக்கிறான். இந்த வீக்கெண்டில் குண்டு போட்டால் உண்டு. போன வாரமும் இதுதான் சார் சொன்னீங்க. போடலை, செலவு தான் ஜாஸ்தி ஆகுது. அண்டு இன்டர்நேஷ்னலி ரீசன் ஒன்றும் காட்ட முடியல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னால பல ஊரில் பெரிய தலைகள் உருண்டுட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலாண்டில் ப்ரைம் மினிஸ்டரே இருப்பாரான்னு டவுட்டில் இருக்குது. அதனால் ட்ரம்ப்பு கூஜா தூக்கத்துக்கு யூரோப்பும் இல்லை இப்போது. ஸோ குண்டை போட்டால் அவன் மட்டும்தான் பொறுப்பு. ஏன்னா யூரோப்பியன் யூனியனையும் வெறுப்பாக்கிட்டான், பூட்டினோட பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுறேன்னு. நல்ல குண்டு போடுவாரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பட் இஸ்ரேலில் இருக்கிற அமெரிக்கன்ஸ் எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எனக்கு தெரிஞ்ச அபுதாபி துபாயில் இருக்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சேஃபாக வெளில இருக்கிறோம். துபாய்க்குள்ளே இருக்கிறவங்க சேஃபாக இருக்கிறாங்க. துபாய் டு இந்தியா ட்ராவலே வந்து பார்த்து பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்லேருந்து தாண்டி அந்த சைடு போட்டால் துபாய். ஸோ ஃபஸ்ட்டு ஈரான் அட்டாக் பண்ணால் துபாய் தான் அட்டாக் பண்ணணும். துபாய் அபுதாபி தான். ஓகே சார். இந்த கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா, டக்குன்னு ஒரு பாம் நாங்கள் அந்த இடத்துல ஒத்திகை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா கூட இவனும் ஒத்திகை பார்ப்பான்ல. அதான் சார், அப்படி பண்ணிட்டாங்கன்னா கோல்டு ஏறிடும், மார்க்கெட் இறங்கிடும்ல சார். மார்க்கெட் எனிவே இறங்க போகுது. நேற்று வந்து ஒரு லண்டனில் இருக்கிற பங்களாதேஷினா சேர்த்து வச்சுருந்த ஒரு லெண்டர் வந்து திவாலாயிட்டார். அது வந்து இந்த ஹசீனா பவர் போனதுலேருந்து அண்டர்லைங் அசெட் வேல்யூலாம் கீழே விழுந்து அந்த கடையை இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று வந்து நைட்டும் டவ்வு நேஸ்டாக்லாம் டயர்லாம் கைண்டிருக்கு, கொஞ்சம் லூசன் பண்ணியிருக்காங்க. பஞ்சரான்னு பார்க்கறதுக்காக கைட்டியிருக்காங்க. இன்னும் கயிறை தூக்கி கைட்டி கரெக்ஷன் வரைக்கும் போடலை, கைட்டியிருக்காங்க. மண்டே வந்து பாம்பு போடாதாலும் ஜலதோஷங்கிறாங்க. இந்த 25,000 டச் பண்ணி பார்க்கலாமே. 25,500 டச் பண்ணி உடச்சாச்சு. இப்போ இந்த 25 இப்படி அப்படின்னு ஒரு 4 நாள் ட்ரை பண்ணி அது எவ்வளோ நாள் ஹோல்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம். ஓகே சார். ஆனால் உடனே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி அப்புறம் இறங்கினாலும் இறங்கும். ஓகே. ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, சிட் ஆன் கேஷ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணவா? சிட் ஆன் கேஷ் டேக் சிங்கிள்ஸ். நம்மளது எப்போதுமே சிங்கிள்ஸ். ஆமாம், நீ மார்க்கெட் விழுவும் அன்றைக்கி எல்லாம் போடணும்னு தான் பண்ண முடியும் சார். அப்படி பார்த்தா நீங்கள் சொன்ன டிசிஎஸ் சார் 3000 ரூபாய்க்கு கம்மியாக கன்சிடர் பண்ணலான்னு சொன்னீங்க. 2,950 ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அதான் சார், ஒன்று எடுத்திருந்தா கூட இப்போ 2,600 700 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹாப்பியாக இருக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 50 ரூபாய்க்கோ இல்லை 60 ரூபாய்க்கோ ஒன்று எடுத்திருந்தா கூட இப்போ ஒரு 5 பரவாயில்ல, இங்கேயே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. ஓகே. கொஞ்சமாக கன்சிடர் பண்ணணும், அவசரமே படாதீங்க. ஓகே சார், ஃபைன்.
அடுத்தது வந்து இதே சம்மந்தமாக கேள்வி கேட்டுறேன் சார். ஐடிஎஃப்சி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம அதை பற்றி பேசுவோம். இதில் சார் இப்போது சந்திரசேகரன் அவரை வந்து டாட்டாவுடைய சேர்மனாக அடுத்த 3rd டேர்முக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனையே கிடையாது சார் ஓனர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் பேசுவான்ட்டாரு. கடை யாருது? ஓனர்து. அப்போ யார் டிசைட் பண்ணுவாங்க? ஓனர் தான் டிசைட் பண்ணுவார். அப்போ என்ன பிரச்சனை? அப்போ என் சந்தேகம் என்னன்னா, அப்போ சந்திரசேகரன் சரியா வேலை பார்க்கலையோன்னு ஒரு கேள்வி வருது. பிரச்சனை என்ன? பிரச்சனைனா ஒரு ட்ரபிள் இருந்தால் தானே ஓனர் ஒரு மேனேஜரை சரியா வேலை பார்த்தாரான்னு கேட்பாரு. ரைட்டா? ஒரு எம்டி ஒரு ஆளை வந்து சரியா வேலை பார்த்தான்னு கேட்டா பிரச்சனையா? அதாவது ரத்தன் டாட்டா இருந்தப்ப இந்த கேள்விகள் வந்ததில்லை. ஏன்னா அவர் தானே அப்பாயிண்ட் பண்ணாரு. ஓகே சார், முதலாளி போய் அடுத்த முதலாளி வந்திருக்காரு. இப்போ ஓகே இங்கிலாண்டில் சொல்லுவாங்க லாங் லிவ் த கிங் இஸ் டெட் லாங் லிவ் த கிங்பாங்க. ஓகே அதாவது குயின் இஸ் டெட் லாங் லிவ் த கிங். அதாவது அந்த சீட்டுங்கிறது எம்டியாகவே இருக்காது. ஸோ ஒரு எம்பரர் போயிட்டாரு, அடுத்த எம்பரர் வந்திருக்கிறாரு. இப்போ பழைய எம்பரரோட ஆடு வேலை செய்யறாரான்னு புது எம்பரர் தொழுவு பார்ப்பாரு. ஒருவேளை புது எம்பரர் அவருடைய ஆளை கொண்டு வரணும்னு நினைக்கிறது அப்படி கிடையாது. அவர் அப்படிலாம் சொன்னார். 6 மாதத்துக்கு முன்னாடி நீயே இருன்னு சொன்னார். இப்போ அவர் பல ப்ராப்ளம் 6 மாதத்துல கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? அவர் என்ன சொல்கிறார், இந்த டாடா சன்ஸை வந்து ப்ரைவேட்டாக தான் வைப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடு. அது ஆர்பிஐல சார். அப்படி கிடையாது. நீ கடனே வாங்கல, பாசிட்டிவ் பேலன்ஸ் வச்சுருந்தேன்னா ஓகே நீ எதுக்கு கடன் வாங்குற? கடன் அடைச்சிருவோன்னு முன்னாடி அதை அடைச்சிட்டு அதோட நிறுத்திக்க. ஒரு 1000 கோடி பேங்க்ல போட்டு வை. அப்போ ஆர்பிஐ இங்கே வரமாட்டான்ல, சொல்லாம அதான் சொல்றாரு. ரெண்டாவது, இந்த ஏர் இந்தியாவை 5 வருஷத்துல லாபத்துக்கு கொண்டு வர என்ன 11,000 கோடி நஷ்டமே இருக்குது. ஒரு பிளேன் விழுந்துருச்சு, அந்த பிளேனுக்கு 7,000 கோடி லாஸ் எடுத்துக்க. அப்போ கூட 4,000 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும்ல. ஏன் வில்சனை கூட்டின்னு வந்த, ஏன் வில்சனை மாத்திரன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன பிளான், எப்போ ப்ராஃபிட் பண்ணுவேன்னு எழுதி கொடுன்னு கேட்குறாரு. கேட்குறது சரி தானே? உங்கள் ஆசை போட்டு நீ 4,000 கோடி காணோம்னா கேட்ப. கரெக்ட் சார். வந்து 6 மாதத்துலேயே கேட்குறது. 5 கம்பெனி வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை? இவர் வந்து 1 வருஷம் இருக்குமா சார்? 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை? அப்புறம் தானே கேள்வி கேட்குறாரு. புது முதல்ல கல்லா எந்து சந்திரா வீடு வாங்கிட்டான், சந்திரா சம்பளம் வாங்கிட்டான், நான் டாட்டா சொல்லிட்டு போடுவான். கம்பெனி நான் தானே 150 வருஷம் நடத்தணும். நீ நடத்த போறேன், நான் நடத்த போறேன்னா? இப்போ பேர் ஆயிடுச்சுன்னா போர்டு வெள்ள யார் பேர் இருக்கு? நியோல் டாட்டா பேர். என் பேர் இருக்கா, உன் பேர் இருக்கா? பேர் தான். சந்திரா பேர் இருக்கா? இல்லை இல்லை, அவர் டிரைவர் தான். டிரைவர் தானே. கம்பெனியே நடத்திட்டு இருக்கிற. ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ வந்து போயிட்டேன்னா பிஸ்கட் சாப்பிட்டு. ஓகே சார். ஏர் இந்தியாவை நீ 5 வருஷத்துல டேர்ன் அரவுண்ட் பண்ணுறேன்னு, ஏன் டேர்ன் அரவுண்ட் ஆகலன்னு கேட்டிருக்கோம். பதில் சொல்லு. எவ்வளோ நீ தான் 5 year பிளான் எழுதி கொடுத்த. இப்போ அடுத்த பிளான் நான் போகுன்னு சொல்ல, அடுத்த பிளானை எழுதி கொடுன்னு கேட்குறேன். நியூ ஆப்பு நீ தான் ஆரம்பிச்ச. அது என்னடானா அடியில் காசாக போயின்னு இருக்கு, ஒன்றும் வரல. அதுக்கு என்ன பண்ண போகிற? பதில் சொல்லு. இந்த பிக் பாஸ்கெட் வாங்கி வச்சுருக்கிறீங்க, அப்போ நல்லா ஓடிட்டு இருந்தது ஸ்லாட்டட் ஆப்பில் அப்போ டெலிவரி. இப்போ 10 minute டெலிவரியில் எனக்கு வேணாம். அந்த லாஸ் எப்போ நிறுத்த போகிறேன், எப்படி காசு போட போகிறேன்? அதை வித்துடுறியா? எனக்கு எல்லாம் கண்டிஷனாக எழுதி கொடுத்தேன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வேர்க்கடலை சாப்பிட்லாங்கிறார். ஓகே சார். இது ஏன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. அடிச்சுக்கிறாங்கவே இல்லைப்பா, முதலாளி கணக்கு கேட்குறாரு. ஓகே, முதலாளி கணக்கு கேட்குறாரு, எம்ப்ளாயி வந்து கணக்கு கொடுக்குறாரு கொடுக்கலன்றதை தாண்டி எங்களோட பெட்ஸ் எல்லாம் அதில் பெருசாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் விற்கவெல்லாம் முடியாது சார். நீங்கள் வேறு பொஸ்க்குன்னு சொல்கிறீங்க. ஏதோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. முதலாளி என்ன சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் வேண்டாமோ வாங்க, காசை வாங்கிட்டு மார்க்கெட்டில் என்ன ரேட்டுன்னு பார்ப்பாங்கிறாரு. ஒரு சிட்டு போட்டு தரேன், காசை வாங்கிட்டு ஓடி போயிடு. அதான் சார், நாங்கள் பெரிய பெட்ஸு டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர், டிசிஎஸ், டைட்டன், டாடா பவர்னு ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் திடீர்னு வேண்டாம்னா கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் கூலாக சொல்லிட்டீங்கன்னு இல்லை. இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு வாங்கிறதுக்கு பாஸ் தயாராக இருக்கிறாரு. அது ஒன்று. ரெண்டாவது, டாடா மோட்டார்ஸை நானே பர்சனலாக பட்டிருக்கேன் சார். 70 ரூபாய்க்கு கொரோனா டைமில் பார்த்தது. இப்போ அது 2ம் பிரிஞ்சு 700 ரூபாயில், 2ஐயும் சேர்த்துனா 700 ரூபாயில் நிற்குது, விச் இஸ் 10 times. ஹாப்பியாக இது. அப்போ முதலாளி கரெக்டாக தான் வாங்கலையே. அது முதலாளி கரெக்டாக கணக்கு கேட்குறாருன்னு ஹாப்பியாக இருக்கணும். ஓகே ஃபைன். முதலாளி அதை அப்படி தான் எடுத்துக்கணும். முதலாளி கணக்கு கேட்டால் தான் தொழிலாளி வேலை செய்வோம். அப்போ தான் கம்பெனி உருப்படும். ஓகே சார். ஸோ கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கு. முதலாளி சரியா கேள்வி கேட்குறாருன்னு நினச்சி தப்பாக கேள்வி கேட்குறாருன்னா நீ வெளில போயிடுங்கண்ணா. நான் உங்களுக்குலாம் ரொம்ப நாள் சொன்னது எல்லாம் ஓகே, டாட்டாக்கும் ஓனர் இருக்கான்,
ஓனர் கேட்பான். இது எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறதையே நியோல் டாட்டா இருக்கிறான், அவனுக்கு 3 பசங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமாம் சார், எஸ். இன்னும் குட்டி பையனா வந்து கேள்வி கேட்பான். ரைட், ஓகே சார், ஃபைன். இப்போ டாட்டா பற்றி நிறையா பேசிட்டோம், உடனே அவங்க கோச்சுப்பாங்க. அடுத்ததுக்கு போயிடலாம் சார். இந்த ஐடிஎஃப்சி சார், நாங்கள் அந்த 556 கோடி திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சா? ப்ரொவிஷனில் போடுவாங்க, ஒரு லாஸ் காட்டுவாங்க, கொஞ்சம் ரிக்கவரி ஆகிடும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த பேங்க்குக்கு போயிருக்கோ அங்கே அக்கௌண்ட்லலாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோங்கிறாரு. ஸோ என் பிலீஃபு முக்கால்வாசி பணம் வந்துடும் சார். இப்போது ப்ரொவிஷனில் போடுறது இல்லை லாஸாக அவங்க ரைட் ஆஃப் பண்ணுறதுன்றது ஒரு பேங்க் சம்மந்தமா சார்? ஆமாம். ஆஸ் அ இன்வெஸ்டரா உனக்கு என்ன போச்சு? பேங்க் சார் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் மை ஸ்டாக் ப்ரைஸ் இல்லை சார்? இப்போ இறங்கினது தானே, உனக்கு ஒரு வாய்ப்பு. அது நீங்கள் சொல்கிற ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி. அதை பாரு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, இதே மாதிரி சாலட் ஆயில்னு ஒன்று இடத்துல ஏமாந்தது, ஷேர் விலை விழுந்தது, பஃபெட் வாங்கிட்டான், இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறோம், பல மடங்கு ஏறிடுச்சு. உனக்கு இது மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, ஏன் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு பார்க்குறியா? இந்த ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுப்பா, இந்த ஆள் ஒழுங்காக காரை ஓட்டுறச்சா ஏதோ தட்டிடுச்சு, இந்த சான்ஸை உள்ளே புந்து இன்னும் கொஞ்சம் பொறுக்கலான்னு பார்க்கணுமா நீ பார்த்துக்கோ. ஓகே சார், ஃபைன். உனக்கு பொறுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான். ஓகே, அதுலேருந்து 5 ரூபா ஏறிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே சார். அடுத்தது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சார். சரி, அதை நான் நாளைக்கு கேட்குறேன் சார். ஏன்னா அது கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போட வேணான்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 கேள்வி கேட்டுறேன். செமக்ளூடைட் இங்கே இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுல 50% ரேட் கம்மி, லில்லி த மெடிசின் கம்பெனி அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். அசோக் நகர் கிட்டலாம் பெரிய பெரிய போர்டெல்லாம் போட்டு. இப்போ ஒபேடா வந்துடும் சார், டாக்டர் ரெட்டி ஒபேடா போடுறான், சைடஸ் லைஃப் சயின்சஸ் ரீயூசபிள் ஊசி போடுறான், நாட்கோ வந்து எடிஸ் லைஃப் சயின்சஸோட சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். இதனால தானே நம்ம எல்லாம் இது வரும் தெரிஞ்சு தானே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கரெக்ட் சார். வாங்கினவன் எல்லாம் வச்சுருக்கோம், நம்ம சைடஸ் வச்சுருக்கோம், டாக்டர் ரெட்டி வச்சிருக்கோம், நாட்கோ வச்சிருக்கோம், சிப்லா வச்சிருக்கியா? சிப்லா இருக்கு சார். வச்சிருக்கியா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு சன் வாங்கி அது இருக்கா? சன் ஃபார்மா ரொம்ப லாங் வாங்கி இருக்கா? இவன் தான். இப்போ இது எல்லாமே இப்போ நான் கன்சிடர் பண்ணலாமா? அதெல்லாம் நீ விட்டுட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்கிட்ட சிப்லாவும் நான் பர்சனலாக கேட்குறேன், சிப்லாவும் சன் ஃபார்மாவும் என்கிட்ட இல்லை சார். சன்னு விட்டுருங்க, சிப்லா யோசிக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஃபைன் சார். இப்போது இந்த செமிக்ளூட்டட் மேட்டரில் உள்ளே வரும்போது சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆமாம், அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நிச்சயம் தானே. டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு இந்தியா தானே. அப்போது என்னோட பட்டாஸ் லிஸ்ட்டில் முக்கியமாக இதை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடவா? அது ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன், பர்மாவை பாரு அப்படி. நீ பார்க்கலன்னா அது வந்து தப்பு. மறுபடியும் ஒரு ஹிண்ட்டுக்காக தான் கேட்குறேன் சார், பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. பார்மாவும் ஐடியும் கவனிச்சுனே இருக்கு. இந்தியாவுக்கு டாலர் தேவை, உங்களுக்கு கோல்டு மேலே பிரியம், கோல்டுக்கு டாலர் மேலே பிரியம். டாலர் வேணும்னா நம்மளுக்கு ஐடியும் ஃபார்மாவும் வேணும். ஐடி ஃபார்மா இல்லைன்னா டாலர் இல்லை. அதனால டாலருக்கும் பெட்டுக்க பஜாஜ் ஆட்டோ இது மாதிரி கம்பெனி போய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் டாலர் கம்பெனி. ஓகே, டாலர் கம்பெனி கோல்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேட்க வேண்டிய கேள்வியில் செபி வந்து கோல்டு சில்வருக்குள்ளேயும் இதை வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அதை ஸோ நாளைக்கு சண்டே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சண்டே. இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு சார், முடிச்சுப்போம் சார். நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.